தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசு புதிதாக கையாளுகிற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது, உத்தியாக இருக்கிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் சட்டப்பூர்வமாக இந்தியை அனைவரும் கற்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த கொடுமைகள் தொடர்கிறது என்றால் அரசமைப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அது அவருடைய கருத்து. அதுக்கு திராவிட கட்சிகளிடம் பதில் கேளுங்கள். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இந்தியை கட்டாயம் கற்றாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா அரசு புதிதாக கையாளுகிற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது, உத்தியாக இருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார்கள், நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்தியை கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை. அப்படி படிக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் எந்த கட்சியும் கட்டளையிடவில்லை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் சட்டப்பூர்வமாக இந்தியை அனைவரும் கற்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு இதை ஒரு காரணமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுபோன்ற கருத்துக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளருக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்றாடம் தலித்துகளுக்கு தீங்கு நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. 50 ஆண்டு கால அரசியல்ல திராவிட கட்சிகள் பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றிலிருந்து தள்ளிவிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இது இருக்கத்தான் செய்கிறது. அரசமைப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் போது இவற்றையெல்லாம் ஒழித்து கட்ட முடியும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துகிற போது இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் அரசமைப்பு சட்டம் எழுதப்பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற நிலையிலும் இந்த கொடுமைகள் தொடர்கிறது என்றால் அரசமைப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. தமிழ்நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக, பழங்குடி மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும். ரூல் ஆஃப் லா என்பது, சட்டத்தின் ஆட்சி என்பது நடைமுறைக்கு வர வேண்டும். திராவிட கட்சிகள் முறையாக பெரியார் அது அவருடைய கருத்து. அதுக்கு திராவிட கட்சிகளிடம் பதில் கேளுங்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.